ரொம்ப ரொம்ப கேர் எடுத்து ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஒரு ரொம்பவே நல்லா இருந்தது. அவருக்கு தேவையான விஷயங்களை கேட்டு வாங்கிக்கிட்டாரு. எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் வேணும், இது வேணும், இது வேணும்னு கேட்டு வாங்கிக்கிட்டாரு. ஸோ இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஐம் விஷிங் ஹிம். அண்ட் கோகுல் சார் ஒர்க் பண்ணினார் கூட. ரொம்பவே காமன் சில் பர்சன். எதாக இருந்தாலும் கேஷுவலாக பேசுவார், கேஷுவலாக இருப்பார். ரொம்ப வெளிப்படையான மனுஷன். ஸோ எல்லாருக்குமே அண்ட் மேம் ப்ரொடியூசர் மேமோட ஒய்ஃப், அவங்களும் ரொம்ப கேஷுவலான பர்சன். ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய விஷஸ். அண்ட் மியூசிக் டைரக்டர் அண்ட் அவங்க கூட பாடின சிங்கர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. சாங்ஸ் கேட்கும்போதே அவ்வளோ நல்லா இருந்தது ஷூட்டிங் ஸ்பாட் அப்போவும். அண்ட் தொகுப்பாளனி அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் ஃபார் இதை பண்ணுறதுக்கு. ஸோ எவ்ரி ஒன் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நல்லா இந்த படம் ஒரு நெக்ஸ்ட் லெவல் வரத்துக்கு விஷஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய். எல்லோருக்கும் வணக்கம். இந்த எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் இந்த சிறு முதலீட்டு படத்தை சப்போர்ட் பண்ண வந்திருக்கும் திரு பாக்யராஜ் சார் அவர்களே, திரு செல்வமணி சார் அவர்களே, கே ராஜன் சார் அவர்களே, மாஸ்டர் ஜாக்வார் தங்கம் அவர்களே, அப்புறம் எங்கள் தயாரிப்பு செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மேடையில் இருக்கும் அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மாடர்ன் கோடை விழா இது ஒரு சிறு முதலீட்டு படம். இது நான் என்ன திரு சூரிய அவர்கள் பார்க்க சொல்லி கேட்டுட்டு இருந்தார். நிறையா பேசிகிட்டு இருப்போம். அப்போ நம்ம ஒரு படம் தயாரிச்சிட்டு இருக்கனால இன்றைக்கி சூழ்நிலையில் சிறு முதலீட்டு படங்களை ரிலீஸ் பண்ணுறது என்ன மாதிரி சூழ்நிலை போகுதுன்னு கொஞ்சம் கேட்டு அறிஞ்சிருந்தேன். ரொம்ப ஒரு திரையரங்கில் சிறு முதலீட்டு படங்களை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப சிரமமான சூழ்நிலைகள் நிலவி கொண்டு இருந்தது. கோவிடுக்கு அப்புறம் ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. ஏன்னா கோவிடுக்கு அப்புறம் திரையரங்கு உரிமையாளர்கள் அவங்களுடைய தியேட்டர் மெயின்டெனன்ஸ்லேருந்து எல்லாம் பண்ணுறதுக்கு சிறு முதலீட்டு படங்களுக்கு பெரிய சப்போர்ட் இல்லாமல் இருந்தது. விநியோகஸ்தர்களும் படங்கள் வாங்கிறதில்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு சிறு முதலீட்டு படங்கள் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சமீபமாக இந்த 2025 பார்த்தீங்கன்னா பெரிய படம் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 1-2 படங்கள், அதை தாண்டி எல்லாமே மீடியம் பட்ஜெட் அண்டு ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணுங்கிறதுக்கு நானும் பார்த்துட்டு இருந்தேன். அது மாதிரி சூரி சார் சொல்லியிருந்தார். அப்புறம் பன்னீர் சார் மூலமாக விஜய் முரளி மூலமாக எனக்கு இந்த படம் பார்த்தேன். இது நம்ம கலாச்சாரத்தோட தென்னகத்தில் இருக்கிற தமிழ் கலாச்சாரத்தை மையப்படுத்துது. ஏன்னா எல்லாருக்குமே குலதெய்வம்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி காலப்போக பார்க்கும்போதுனா நம்ம சாமியெல்லாம் கும்பிட்றோம், வேண்டுகிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் குலதெய்வ வழிபாடுங்கிறது கண்டிப்பாக எல்லா இதுலேயும் இருக்குது. ஏன்னா குலதெய்வத்தை கும்பிடாம நம்ம எந்த சாமியை கும்பிட்டாலும் சரி வராது. நம்ம முன்னோர்கள் எல்லாருக்குமே அந்த நம்ம இன்னமும் ரொம்ப அந்த நம்பிக்கைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சவுத்தில் இருக்குது, இங்கேயுமே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த வழிபாடுகளோட முறைகள் அதிகப்படுத்திக்கிட்டே வருது. எங்கே பார்த்தாலும் கோயிலில் கூட்டங்கள் இருக்குது. அதில் அப்படிப்பட்ட நம்ம கிராமத்தில் நிறையா கோயில்களில் விழாக்களோ பூஜைகளோ இல்லாத சூழ்நிலைகளும் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் இன்றைக்கி இந்த தமிழக அரசாங்கம் எல்லா கோயில்லையும் குடமுழக்குலேருந்து எல்லாமே நம்ம தமிழர்கள் முதல்வர் அவர்களால் இது நிறையா நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த கதையும் ஒரு விழாவை நடத்தினா என்ன மாதிரி இருக்கும், ஒரு ஊரே நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த காவல் தெய்வம் தமிழ்மணி சொன்ன மாதிரி ஹைகோர்ட் ஜட்ஜுன்னு எனக்கு அந்த அளவுக்கு இன்னும் விவரம் தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த காவல் தெய்வங்கள் குலதெய்வங்களை நம்ம கும்பிட்டா நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும், ஒரு ஊரே நல்லாயிருக்கும். ஊரே நல்லா இருந்தால் நாடே நல்லாயிருக்கும். ஸோ இந்த படம் அந்த கதையை மையப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அதில் விறுவிறுப்பான விஷயங்கள் இன்றைக்கி சமுதாயத்தில் நடக்கிற இந்த கோயில் நிலங்கள் பற்றி இதெல்லாமே டைரக்டர் அழகாக சொல்லியிருக்காரு. அதனால் அது பார்க்கும்போது ஒரு சின்ன முதலீட்டு படம் தானேன்னு நினைச்சாலும் நம்ம அந்த படம் பார்க்கும்போது நம்ம அந்த கதைக்குள்ளே ஒன்றிடுறோம்.
அந்த அளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே நல்லா அமைச்சிருக்காரு டைரக்டரு. சரி, நான் அதனால் அதை வந்து ரிலீஸ் பண்ணுறேன். நானே நம்ம வந்து இப்போ ஒரு படம் ரிலீஸ் பண்ணோம், ரொம்ப நாள் கழித்து இந்த படத்தை வந்து தேனாண்டால் ஃபிலிம்ஸ் வந்து வெளியிடுது. அதே மாதிரி ஹீரோ கௌதம் சாரும் நல்லா பண்ணியிருக்காரு, ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் இருக்க அத்தனை கலைஞர்களும் அவங்களோட எஃபர்ட்ஸை வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி கலைஞர்களோட இப்போ மனோஜ்குமார் சார் சொன்னார், இந்த மாதிரி வரிகள் வந்து ரொம்ப வந்து குறைஞ்சி வேறு மாதிரி வரிகள்லாம் போயிடுச்சு இன்றைக்கி பாட்டுகளில். நம்மளுடைய விஷயங்களை வந்து சொல்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா கண்டுபிடிக்க வெளியில் தெரியாத நல்ல டேலண்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணணும். இந்த நேரத்தில் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் சொல்கிறோம், ஒரு நல்ல படம் வந்திருக்கு, மக்கள் வந்து கண்டிப்பாக இதை பார்த்து வருவாங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்னு இந்த மேடை மூலமாக அவங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து 14th அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுடைய ஆதரவுகள் மீடியாக்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இந்த வருஷம் 2025 சொல்லப்போனால் வந்து நிறையா சின்ன படங்கள் வந்தது, நல்லபடியாக போயிட்டுருக்கு. இண்டஸ்ட்ரி வந்து பெட்டராக வந்திருக்கு. ஏன்னா இந்த வருஷங்களில் படங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் வந்து 3 மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40-50 படங்கள் வந்துருச்சு. ஆனால் எல்லா படமும் ஓரளவுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ நல்ல கண்டென்ட் கொடுத்தா மக்கள் வராங்க, தியேட்டருக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு கண்டினியூவாக மீடியாக்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் வந்து ஒரு சில கருத்துக்களை இங்கே சொல்ல விரும்புகிறார். இப்போ செல்வமணி சார் சொன்ன மாதிரி சிறு முதலீட்டு படங்களுக்கு இப்போ என்னென்னா, இன்றைக்கி வந்து வரி ஜிஎஸ்டி வரி இல்லாமல் டிக்கெட்டுக்கு வந்து லோக்கல் பாடி டேக்ஸ் 8% வந்து விதிச்சிட்ருக்காங்க. அதை இப்போ வந்து தமிழக முதல்வர் துணை முதல்வர் மூலமாக நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த லோக்கல் பாடி டேக்ஸ் வந்து 8%ங்கிறது வந்து சிறு முதலீட்டு படங்களுக்கு மிகப்பெரிய இருக்குது. ஏன்னா ஒரு 18% ஜிஎஸ்டி டேக்ஸும் ஒரு 8% இதுனா கிட்டத்தட்ட 26, ஓவராலாக ஒரு 30% வந்து டிக்கெட்டோட காஸ்ட்டு வந்து டேக்ஸாக போகுது. ஸோ இது வந்து பெரிய படங்களுக்கு ஓகே, சிறு முதலீட்டு படங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு வருதுன்னு சொல்லி துணை முதல்வர்கிட்ட கொடுத்துருக்கோம். அவரும் இப்போ அது வந்து பரிசீலிக்கிறதா சொல்கிறாங்க. விரைவில் அந்த செய்தி வருங்கிறத இது மூலமாக தெரிவித்து சிறு முதலீட்டு படங்களுக்கு நல்ல ஒரு இதுவாக இருக்கணுங்கிறத சொல்லிக்கிறேன். நன்றி. தொடர்ந்து சிறு முதலீட்டு படங்களை என் அழைப்பை ஏற்று இங்கு வந்து வருகை தந்துள்ள உள்ளங்களுக்கும் சுற்றுத்தார்களுக்கும் படக்குழுவினர்களுக்கும் பத்திரிகை மற்றும் டிவி யூடியூப் நண்பர்களுக்கும் என் மனம் நிறைந்த நன்றி. இந்த மாடர்ன் கொடைவிழா திரைப்படத்தை நான் கனவு படமாக தயாரித்துள்ளேன். ஷார்ட் ஃபில்ம் எடுத்துள்ள தம்பி தங்கப்பாண்டி என்னிடம் இந்த கதையை கூறினார். அவர் கூறும்போது இந்த கதைக்கு கதாநாயகனாக யாரை வைக்கலாம் என்று கூறிய போது அவரே என் மகனை கோகுல் கௌதமை நடித்து காட்டுகிறேன் என்று கூறினார். கூறியபடியே மாடர்ன் கொடைவிழா படத்தையும் மிக அருமையாக எடுத்துள்ளார். அவருக்கு மிகவும் பாராட்டுக்கள். இந்த படத்தை யார் மூலம் கொண்டு சென்றால் மக்களிடம் எதிர்பார்ப்பு அதிகரிக்கும் என்பதை சிந்தித்த பொழுது திரு சீனு அவர்கள் பன்னீர்செல்வம் சார் அவர்களை எனக்கு அறிமுகப்படுத்தி அவர் மூலமாக தேனாண்டால் ஃபிலிம்ஸ் 100 படங்களுக்கு மேல் தயாரித்த 200 படங்களுக்கு மேல் விநியோகம் செய்துள்ள தேனாண்டால் ஃபிலிம்ஸ் நிறுவன நினைவுக்கு வந்ததை அவர் என்னிடம் கூறியதும் அவரை தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு என் முரளி அவர்களை நேரில் சந்தித்து படத்தை பார்க்க சொன்னேன். அப்போது தலைவரும் படத்தை பார்த்தார். விநியோகம் செய்வதாக அவரிடம் கேட்டபோது அவரும் உறுதி அளித்தார். எனவே தயாரிப்பாளர் சங்க தலைவர் என் ராமசாமி சாருக்கும் பன்னீர்செல்வம் சாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. எங்கள் ஊரை சேர்ந்த திரைக்கதை மன்னன் அண்ணன் கே பாக்கியராஜ் அவர்களுக்கும் இந்த விழாவுக்கு வந்து எங்களை பெருமைப்படுத்தியதற்கு நன்றி. இந்த படத்திற்கு எங்கள் அழைப்பை ஏற்று விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் இயக்குனர் அண்ணன் செல்வமணி அவர்களுக்கும் தயாரிப்பாளர் விநாயக சங்க தலைவர் கே ராஜன் அவர்களுக்கும் அழகன் தமிழ்மணி சார் அவர்களுக்கும் பன்னீர்செல்வம் சார் அவர்களுக்கும் மனோஜ்குமார் சார் அவர்களுக்கும் ஜாக்குவார் தங்கம் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்திற்கு
எனக்கு சினிமா என்பதே என்னவென்று தெரியாத போது எனக்கு குழந்தை போல எனக்கு சொல்லிக் கொடுத்து எனக்கு குருவாக இருந்த திரு சீனு அவர்களுக்கும் நன்றி. திரு குட்டி கிருஷ்ணன் அவர்கள் இந்த திரைப்படத்தை எப்படி ஆர்கனைஸ் செய்ய வேண்டும் என்று கூறியதற்கும் அவருக்கும் மிக நன்றி. இந்த படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் திரைப்பட குழுவினருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த படத்தை சிறந்த வெற்றி படமாக அமைத்து தருமாறு உங்களுடைய அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் என்னத்தை சொல்ல, ஆக்சுவலி நான் எங்கே போனாலும் பாதி நேரம் இங்கிலீஷ் இருக்கும், கொஞ்சம் ஹிந்தி இருக்கும், தமிழ் இருக்கும், தெலுங்கு இருக்கும், இப்படி தான் பேசி வாழ்ந்துட்டுருக்கேன். இந்த படத்தில் எல்லா டைலாக்கும் தமிழில் தான் பேசணும்னு சொன்னார். அதே பெரிய டஃப். அடுத்து இந்த டேரக்டர் இருக்கார் பார்த்தீங்களா, ஆனால் 15 நாள் கால் செட்னாரு. கடைசியில் 8 நாளில் படத்தை என்னோடய கேரக்டரை 8 நாளில் முடித்தார். அதாவது இந்த எக்ஸாமுக்கு படிப்போம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் எக்ஸாம் ஒரு 10 அரியர் இருந்துச்சுன்னா படிப்போம்ல, அந்த மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் ஒரே நாள் பார்த்தீங்கன்னா 2 பஞ்சாயத்து சீனு. இந்த டைலாக்கு அந்த சீனா இந்த சீனா அந்த அளவு கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்கு என்னை வேலை வாங்கினார். ஆனால் இந்த ஒரு சீன் எடுத்து வரேன். ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, இந்த தம்பி நாங்கள் ரோட்டில் ஒரு இடத்துல வேல்முருகன் ஃப்ரெண்டு மூலமாக மீட் பண்ணோம். அவர்லாம் இந்த படத்தில் நான் வந்திருக்க மாட்டேன். அவரை பார்க்க வரப்போ இந்த கதையை சொன்னார். பிரதர், நம்ம இந்த படத்தில் கண்டிப்பாக அந்த வில்லன் கேரக்டர் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். உடனே கொடுத்துட்டாரு. அது என்ன பண்ணார்னா, அவர் சொன்ன நேரம் நம்ம எவ்ரிதிங் ஸ்டார்டட் ஃபாஸ்ட், ஜஸ்ட் லைக் தட் இட் ஹேப்பன். அடுத்து ஒரு 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 ப்ரொடியூசருக்கு எந்த நஷ்டமும் வரக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருந்தவர். ஆனால் ரீடேக் பண்ணலாமா, ஆனால் போதுன்னு இந்த சீன் போதுன்னு ஏன்னா ப்ரொடியூசர் இந்த டயத்துக்குள்ளே முடிக்க சொல்லியிருக்காரு. ப்ரொடியூசருக்கு இவ்வளோ சின்சியராக உள்ள டைரக்டர் நான் 57வது படம் சூப்பராக பண்ணியிருக்காரு. வி ஹவ் டு தேங்க் திஸ் மேன் அந்த சின்சியாரிட்டி. 28 நாள் பிளான் பண்ணோம், 23 நாளில் முடிச்சிட்டாரு. That's the way only he did it. Thanks, Thangapandi. You got a chance to me. Next, the producer பார்த்தீங்கன்னா, நானும் ரொம்ப படத்தில் நடிச்சிருக்கேன். சம்டைம்ஸ் பணம் கொடுப்பாங்க, லேட்டாக வரும், எல்லாம் வரும். நான் லாஸ்ட் டைம் முடிச்சுட்டு காலையில் தூங்கி எழுந்திருக்கிறேன். அவங்க மேனேஜர் வந்தார். சார், உங்களுக்கு என்ன பேலன்ஸ் சொல்லுங்கள், ஜிபே போய் அனுப்புகிறேன். எனக்கு ஜிபே கிடையாடா, ஏதாவது ஒரு அக்கௌண்ட் சொல்லுங்கள் சார், அனுப்புகிறேன். The first time they cleared the all payment just like that. So they were clear. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செல்லுமணி சார் சொல்லியிருந்தார், பிளான் பண்ணி வரணும்னு சொல்லி. நல்லா பிளான் பண்ணி தான் வந்திருக்காரு, பர்ஃபெக்டாக பண்ணார். சார் சூப்பர் சார், ரியலி அப்ரிஷியேட் யூ. அடுத்து படம் எடுத்து முடிச்ச பிறகு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அது வலிக்குன்னு சொல்லுவாங்க. பட் எதை பற்றி கவலைப்படாமல் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், டிவோவில் பேசணும். அடுத்து படத்தை எப்படி ஃபாஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணலாம், எல்லா விஷயமும் ஃபாஸ்ட்டாக பண்ணார். அவரோட மனசு போல் எல்லாம் சூப்பராக நடந்திருக்கு. ஐ வாண்ட் டு தேங்க் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தேங்க்ஸ் டு மை ஃப்ரெண்ட் முரளி சார். அவர் ரிலீஸ் பண்ணி சொன்ன உடனே படம் பார்த்தோம், நாங்கள் சேர்ந்து பார்த்தோம். படம் நல்லா இருக்குது பிரதர், கண்டிப்பாக நம்ம பண்ணலான்னு சொன்னார். தேங்க்ஸ் முரளி சார். ஏன்னா எல்லோரும் சொல்கிறாங்களா, டெலிவரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தட்ஸ் யூ ஆர் லைக் அ மதர் ஃபார் திஸ் மூவி. இந்த படம் ரொம்ப அருமையாக இருக்குது. திருநெல்வேலி பேஸை பற்றின படம். இந்த படத்தில் நான் வில்லன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுவீங்க. இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் ஐ வுட் லைக் டு தேங்க் மை ஹீரோ ஃப்ரெண்ட். செம்ம ஜாலியாக பண்ணோம். ஒரு ஃபைட் சீன்லலாம் தம்பி மிதிப்பா அப்படின்னா மிதிக்கணும், அண்ணன் மிதிச்சா வலிக்கணும் அப்படின்னாரு. டேய் மிதிடா அப்படி சொல்லி தான் மிதி வாங்கி அப்படி தான் ஃபைட் சீன் பண்ணோம். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் மூவி. அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் ரூம் போட்டு ஒரே இடத்துல உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி சூப்பராக பண்ணுவோம். ஐ ரியலி அப்ரிஷியேட் திஸ் டைரக்டர். அவருக்கு நல்லா ப்ரொடியூசர்ஸாக இருந்தாலும் சான்ஸ் கொடுங்க. ஏன்னா நீங்கள் 1 கோடி ரூபா பட்ஜெட் கதை வச்சிருக்காரு, 5 கோடி ரூபாய்னாலும் படம் வச்சிருக்காரு. அதுக்கு கதை பண்ணி வச்சிருக்காரு. ஃபாஸ்ட்டாக பண்ணுவார், கேரண்டி கொடுக்கலாம். அது மாதிரி ப்ரொடியூசர் பிளான் அது சொல்கிறேன். யார் யார் டேரக்டர்ஸ் இருக்காங்களோ ஒரு சான்ஸ் இருக்குது. அவர் பையனை ஒரு 5 படம் எடுக்கணும்னு சொல்லி படம் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. ஸோ யார் யார் நல்ல கதை வச்சுக்கணும் அவரை பாருங்கள், சரியா? ஸோ அவரும் விஜய் மாதிரி வரணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ ப்ரொடியூசர்கிட்ட காசு இருக்குது, கப்பல் ஓட்டுறாரு, சரிங்களா? அதனால் படம் ரொம்ப வச்சுருக்காரு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் கம்மிங் இயர். காட் பிளஸ் யூ. நம்ம எல்லாம் இன்றைக்கி சந்திச்சது கடவுள் தான் கண்டிப்பாக காரணம். தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் வித் அஸ். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ வெரி மச். குட் நைட். எல்லாருக்கும் வணக்கம். கேக்குதா? ஓகே 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 வந்திருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஒரு சில பேருக்கு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டர் தங்கப்பாண்டி அவங்க என்னை நம்பி சூஸ் பண்ணதுக்கு. அண்ட் ப்ரொடியூசர் உதயகுமார் சார், அவர் மோர் லைக் எ ஃபாதர் தான். ஸோ ஒரு பேரண்ட் மாதிரி தான் த்ரூஅவுட் த மூவி சப்போர்ட் பண்ணியிருந்தார். அப்புறம் லிரிசிஸ்ட் ராமசாமி சார், பாரதி சார், அப்புறம் கார்த்திக் அண்ட் தமிழ்மணி எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் சிங்கர்ஸ் ரொம்ப
அப்புறமா பண்ணி கொடுத்தாங்க. பத்மஜா, ஷிபி, கோல்ட் தேவராஜ் சார், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். Thank you.